இப்ப வந்து என்னோட ஒரு ஓட்டு என்ன மாற்றத்தை தரணும்னா தமிழ்நாட்டோடைய கடனை கம்மி பண்ணணும். அதான் என்னோட முதல் மோட்டிவ். இப்ப 2026 கடன் சுமை 9.3 டு 9.5 லட்ச கோடின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்றாங்க. நீங்க அதுபடி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு தமிழகம் வந்து 190 கோடி டு 200 கோடி வரையும் வட்டி மட்டும்தான் கட்டுறாங்க. ஸோ வந்து ஒரு இயர்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 70,000 கோடி டு 76,000 கோடி வரையும் நம்ம பே பண்றோம். ஸோ வந்து நம்ம வந்து வட்டி தான் கட்டிட்டு இருக்கோம், இன்னும் அசல இன்னும் நம்ம கட்டி முடிக்கல. இந்த 2025 டு 2026 புதிய பட்ஜெட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 444 கோடி வந்து தினம் ஒரு நாள் கடன் வாங்குவோம்னு சொல்றாங்க. ஸோ வந்து இந்த கடன் வந்து கொடுக்குறாங்க திருப்பி வாங்குறாங்க, கொடுக்குறாங்க திருப்பி வாங்குறாங்க. ஒரு கட்டத்துல வந்து இந்த கடன் வந்து ரொம்ப அதிகம், கடன் வந்து கம்மியாயிரும், அசல் அதாவது இந்த வட்டி வந்து ரொம்ப அதிகமாயிரும். அதிகமாகும் போது வந்து இது யார் தலையில விழும்? 7.7 மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் 6% கொண்ட இந்த தமிழ்நாட்டு மேலதான் விழும். அப்பனா ஒரு பீப்புள் வந்து ஒவ்வொரு பெர்சனும் 1,23,000 டு 1,34,000 தன் சொந்த காசை போட்டு தான் கடன் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து இந்த இலவசங்களையும் இந்த வீண் செலவுகள் இதெல்லாமே கம்மி பண்ணி கடனை கம்மி பண்றது தான் நம்மளோட. அந்த மாதிரி எந்த தலைவர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு. அது என்னோட வந்து ஒரு ஓட்டு, ₹1 கடனை கம்மி பண்ணாலும் அதுதான் என்னுடைய வெற்றியாக நான் சொல்றேன். இலவசங்கள் வந்து கைகளை தான் நிறைக்குமே தவிர்த்து வாய்ப்புகள் மட்டும்தான் ஒரு மக்களையும் ஒரு சமுதாயத்தையும் முன்னேற்றும். ஸோ வந்து அந்த மாதிரி இதுக்கு தான் என்னோட ஓட்டு கிடைக்கும். அதான் என் பவர்.